ஹாய் மேம், குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே, இன்றைக்கி நம்ம சப்ஃபர்டிலிட்டி அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்ஃபர்டிலிட்டினா என்ன மேம்? சப்ஃபர்டிலிட்டி அப்படின்னா கருவுறதுக்கு தாமதம் ஆகிறதுக்கு பேர் சப்ஃபர்டிலிட்டின்னு பேர். இது ஆணுக்கும் இருக்கலாம், பெண்ணும் காரணமாக இருக்கலாம். 2 பேரில் வந்து என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும்னா அவங்க ஈஸியாக கன்சீவ் ஆகிடுவாங்க. ஸோ அதை வந்து சப்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்ஃபர்டிலிட்டி என்னென்ன காரணங்கள்னால வரும்? சப்ஃபர்டிலிட்டி வந்து ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்லிட்டு சில காரணங்கள் பொதுவாக இருக்கும், சில இது வந்து தனித்தனியாக இருக்கும். அப்படி காமனாக பார்த்தோம்னா ஏஜ் ஃபஸ்ட்டு. ஏஜ் வந்து ஆண்களுக்கு வந்து மோர் தென் 45 இயர்ஸு, பெண்களுக்கு வந்து மோர் தென் 35 இயர்ஸ் அப்படி இருந்ததுனாலோ, இல்லை 2 பேருமே வந்து ஓவர் வெயிட்டு ஒபிசிட்டியாக இருந்தால், அப்படி இல்லைன்னா அண்டர் வெயிட்டு இல்லை லோ பிஎம்ஐ அந்த ரேஞ்சில் இருந்தாலோ அது ஒரு காரணம் இருக்கலாம். அப்படி அடுத்து 3வது காரணம் வந்து அவங்களோட ஒர்க்கு என்ன மாதிரியான வேலையில் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்கன்றதை பொறுத்து. சில டைம் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கலாம், சில டைம் வந்து டாக்ஸின்ஸ் எக்ஸ்போஷர்ஸ் ஏதாவது இருக்கலாம், என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ், இந்த பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அடுத்து வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது மாதிரி பர்சனல் ஹேபிட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது ஒரு காரணம் இருக்கலாம். சில டைம் வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஒர்க் பிளேஸில் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஃபேமிலி இஷ்யூஸ்னால இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் காரணம் இருக்கலாம். ஸோ இந்த காரணங்களெல்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை சரி பண்ணோன்னா வந்து சப்ஃபர்டிலிட்டியை தவிர்க்கலாம். ஓகே மேம், இதை எப்படி நீங்கள் டயக்னோஸ் பண்ணுவீங்க? சப்ஃபர்டிலிட்டி வந்து கப்புள்ஸ் வந்து இப்போ அவங்களுக்கு கன்சீவ் ஆகலைன்னு சொல்லிட்டு டாக்டரை வந்து மீட் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி எடுப்போம். அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க, ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்குது. இப்போ சில எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ஸில் வந்து சில பேர் வந்து டிரைவராக இருப்பாங்க, கேப் டிரைவராக இருக்கலாம், இல்லை ஆட்டோ டிரைவராக இருக்கலாம். அவங்க நாள் ஃபுல்லாக வந்து டிரைவிங்கில் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க அந்த ஹீட் இருக்கு இல்லையா, அந்த கார் சீட்டு அந்த மாதிரி இதில் உட்காந்து போகும்போது அவங்களுக்கு அந்த எக்ஸசிவ் ஹீட் வந்து அவங்க ஜெனிட்டல்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்போம். சில பேர் வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த வெல்டிங் அந்த மாதிரி பண்ணுற இடமோ இல்லை நிறையா ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியிலலாம் இருக்கும்போது ஹீட் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அவங்கள அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி கேட்போம். அப்புறம் அவங்களோட இப்போ சின்ன வயசில் வந்து ஜென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மம்ஸ் வந்திருக்கா, இல்லை ஏதாவது அந்த ஜெனிட்டல் பார்ட்ஸில் அடிபட்டிருக்கா, இல்லை ஜெனிட்டல்ஸில் வந்து ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, ஹெர்னியா, ஹைட்ரோசில் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி எடுப்போம். ஓகே மேம், இப்போ ஒரு கப்புள் சப்ஃபர்டிலிட்டின்னு வந்தாங்கன்னா நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க அவங்களுக்கு? இப்போ சப்ஃபர்டிலிட்டின்னு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இது ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி முடித்த பிறகு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக அந்த எந்த காஸ்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து சரி பண்ண முடியுமோ, அவங்களே கரெக்ட் பண்ணிக்க முடியுமோ அதை பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். அப்போ பார்த்தா அவங்க வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட் குறைக்க சொல்லுவோம், ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருந்தாங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபுட் எடுத்துக்க சொல்லுவோம். அப்புறம் அவங்களோட ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். ஆல்கஹால் எடுக்கிற ஹேபிட் இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் எடுத்தால் கூட அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். வேறு ஏதாவது பர்சனல் ஹேபிட் இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து ஹிஸ்ட்ரி எடுப்போம். ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்களா, ஏதாவது ஹேர் க்ரோத்துக்காக மெடிசன் எடுக்கலாம், இல்லை பிபிக்காக மெடிசன் எடுக்கலாம். ஸோ அந்த மெடிசின்ஸ்லாம் கூட வந்து பருவுக்காக மெடிசன் எடுக்கலாம். அதெல்லாம் வந்து ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தால் அவங்களோட டாக்டர்கிட்ட போய் அவங்கள பேச சொல்லி அந்த மெடிசின்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாமா, நாங்கள் வந்து கன்சீவ் ஆக பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டாக்டர்கிட்ட அதை பற்றி பேச சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏதாவது ஜாபில் இருக்கிற இதில் வந்து கொஞ்சம் அவங்களால அதை சேஞ்ச் பண்ண முடியுமா, சேஞ்ச் மீன்ஸ் அந்த என்விரான்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்போம். ஏன்னா ஜாபையும் விட முடியாது இல்லையா. ஸோ அதனால என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் அது அப்போ வந்து ஹைட்ரேஷன் நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீட் ஜாஸ்தி இருக்குது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா டிரைவர் அந்த மாதிரி ஜாபில் இருக்கவங்களுக்குலாம் இருக்குன்னு. ஸோ அப்போ இருக்கும்போது அவங்கள வந்து நல்ல லிக்விட்ஸ் எடுத்துக்க சொல்லுவோம். ஜூஸு, தண்ணி நல்லா ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தோடனே அவங்க வந்து நல்ல நார்மல் வாட்டரில் வந்து குளிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லுவோம். அவங்கள வந்து வீட்டில் வந்த பிறகு அந்த கைலி இல்லைனா பெர்முடாஸ் அந்த மாதிரி போட்டுக்க சொல்லுவோம். இந்த ஜீன்ஸ்லாம் நேரமும் போட்டுட்ருக்கிறது அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி அவங்களால எந்த அளவுக்கு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அவங்களோட என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சப்ஃபர்டிலிட்டியில் வந்து மெயினாக வந்து என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக அதை சரியாக கரெக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ஈஸியாக கன்சீவ் ஆகிடலாம். ஸோ அவங்க வந்து நமக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டோம்னா அவங்க அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. அதனால் கரெக்டாக காரணத்தை கண்டுபிடிச்சி இது வந்து கருவுறுதலில் தாமதம் அவ்வளோதான ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. நேச்சுரலாக அவங்களால கன்சீவ் ஆக முடியும். அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி அவங்கள நேச்சுரலாக கன்சீவ் ஆக ஹெல்ப் பண்ணலாம்.